சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான 2025 மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பாராத திடீர் யோகங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் ஒரு சில விஷயங்கள்ல திடீர் இழப்புகளும் திடீர் ஏமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த மே மாசத்துல உங்களுக்கு இருக்குது. அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இழப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பா இந்த மே மாசத்துல சனி பகவான் உங்களோட விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கறதால கண்டிப்பா தேவையில்லாத விரய செலவுகள் இந்த மே மாசத்துல உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியா பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட தொழில எந்த அளவுக்கு லாபமும் வருமானமும் கிடைக்குதோ அதே அளவுக்கு தேவையில்லாத செலவுகளும் கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், தொழில் சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்கும், அரசாங்கம் மூலமா நெருக்கடிகள் ஏற்படும், வேலையாட்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத செலவுகளையும் சந்திப்பீங்க. முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமா நிறைய பராமரிப்பு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்கும். அந்த மாதிரியான பராமரிப்பு வேலைகள் மூலமாவும் நிறைய பண இழப்புகளை நீங்க இந்த மே மாசத்துல கட்டாயமா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்களோட செலவுகளை முழுமையா குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கோங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்காதீங்க. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்றீங்க அப்படின்னாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. முக்கியமா உங்களோட தொழில்ல பெரிய அளவிலான முடிவுகளையோ அல்லது பெரிய அளவிலான மாற்றங்களையோ இந்த மே மாசத்துல நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்க குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாசத்துல உங்களோட குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால கண்டிப்பா குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவும் இந்த மாசத்துல உங்களுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க சிக்கனமா இருந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத செலவுகளை இழுத்துட்டு வருவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க சிக்கனமா இருந்தா நீங்க தேவையில்லாத செலவுகளை இழுத்து வைப்பீங்க. ஆக மொத்தத்துல குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமாகவும் தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த மே மாசத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குடும்ப வாழ்க்கையில என்னதான் செலவுகள் அதிகமாவே இருந்தாலும் பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இந்த மே மாசத்துல இருக்காது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்க மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட 4வது வீடான கடக ராசியில நீச்சம் பெற்ற நிலையில பலம் இழந்து இருப்பாரு அப்படிங்கறதால மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கும், நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கும், ரத்தம் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவமனைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மறைக்காதீங்க. சின்ன பாதிப்புகளா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த மே மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால இந்த மே மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு அதிக அளவுல கோபம் வந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு கோபப்படுறீங்க, ஏன் கோபப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியாது. ஆனா கோபப்படக்கூடாத இடங்கள்ல எல்லாம் கோபப்படுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் இழுத்து வைப்பீங்க. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் தேவையில்லாத இந்த கோபத்தாலேயே திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த மே மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்களோட கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட வாடிக்கையாளர்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்க கோபப்படும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமா உங்களோட இந்த திடீர் கோபம் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா சுபகாரிய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் விரய ஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கறதால
சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மே மாசத்துல கண்டிப்பா வேகம் பிடிக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன்கள் உங்க வீட்டை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்க குழந்தைகளோட திருமணத்துக்காக நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள்ல கூட நல்ல விதமான முன்னேற்றத்தை இந்த மே மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சில மேஷராசிக்காரங்களோட குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல பயணங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்க போகுது. நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, பயணம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பணத்தோட தான் வீட்டுக்கு வருவீங்க. பயணங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபகரமானதா இருக்க போகுது. ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான பயணங்கள் மூலமா எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த மே மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது பாக்கி கிடக்குது அப்படின்னாலும் இந்த மே மாசத்துல அந்த மாதிரியான பாக்கிகள் கண்டிப்பா வசூலாகும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா கூட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்களோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு வெளியில இருக்கிறவங்க கிட்ட மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும். இந்த மே மாதத்துல உங்க வாழ்க்கைய சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.